வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. நீ இங்கே வந்தது ஒரு சின்ன விஷயம் போல உனக்கு தோன்றலாம். ஆனால் இதன் பின்னால் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஒரு நிமிடம் நின்று சிந்தித்துப் பார். மலர்கள் ஏன் இறைவனின் அருகில் இருக்கின்றன தெரியுமா? மலர் என்பது தூய்மையின் அடையாளம். மலர் என்பது மன அமைதியின் மொழி. மலர் என்பது துன்பத்தை மறக்கும் ஒரு மென்மையான சக்தி. அதனால்தான் ஒரு பூவை தொடு, உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கும் உண்மையை இப்பொழுது நான் சொல்கிறேன். நீ அனுபவித்த துன்பங்கள் வீணாக போகவில்லை. நீ சிந்திய கண்ணீர் காரணமில்லாமல் விழவில்லை. நீ சந்தித்த அவமானங்கள் ஒரு காரணத்திற்காக தான் நிகழ்ந்தது. மனிதன் சோதனைகளை கடக்காமல் உயர முடியுமா? உன்னை தொந்தரவு செய்தவர்கள் இருந்தார்கள். உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் இருந்தது. உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் இந்த எல்லா சம்பவங்களும் உன்னை உடைக்க வந்தது என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அது உன் மனதை பலமாக்க வந்த வாழ்க்கை பாடங்கள். நம்மை சிலர் தொல்லை செய்கிறார்கள். அவர்களை வெறுத்து சண்டை போடுவது தீர்வு அல்ல. அவர்களை விட உயர்ந்து நிற்பதுதான் உண்மையான பதில். சூரியன் உதிக்கும் பொழுது இருள் தானாக மறைந்து விடுகிறது. அதுபோல நீ உயர ஆரம்பித்தால் உன்னை துன்பப்படுத்தியவர்கள் தானாகவே அமைதியாகி விடுவார்கள். கண்ணீருக்கான விடை என்ன தெரியுமா? அந்த கண்ணீரை வீணாக்காமல் அதை உறுதியாக மாற்றுவதுதான் பதில். நம்மை கஷ்டப்படுத்துபவர்களை விட்டு விலகுவது பலவீனம் அல்ல, அது ஒரு அறிவு. நச்சு நிறைந்த காற்றிலிருந்து நாம் தூரம் போவது போல மனதை காயப்படுத்தியவர்களிடமிருந்து விலகுவது ஒரு நல்ல வாழ்க்கையின் தொடக்கம். விலகி சென்றவர்கள் மீண்டும் வருவது எப்பொழுது தெரியுமா? நீ உன் வாழ்க்கையில் ஒளியாக மாறும் பொழுது. ஒரு மலர் மலரும் பொழுது அதன் வாசனைக்கு தேனி தானாக வரும். அதுபோல நீ உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்தினால் உன்னை விட்டு சென்றவர்களும் ஒரு நாள் திரும்பி உன் அருகில் நிற்பார்கள். அதனால்தான் இன்று சொல்கிறேன், இந்த பூவை தொடும் இந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய எண்ணம் பிறக்கட்டும். இந்த மலர் போல உன் மனமும் மென்மையாகட்டும், உன் எண்ணங்களும் தூய்மையாகட்டும். அப்பொழுது உன் கஷ்டங்கள் மெதுவாக விலகும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். பூவின் ரகசியத்தை உன் வாழ்க்கையோடு இணைத்து இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். பழனியிலிருந்து முருகன் சொல்கிற வாக்கு இது. விடாமல் கேட்டால் வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். குமுறி குமுறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. சிரித்து மகிழ்ந்து பேசி விளையாடி உன் வாழ்க்கையை நீ களிப்போடு வாழ நான் உன்னை தயார்படுத்தி விட்டேன். ஒரு மலர் மண்ணில் பிறக்கிறது. அதை மண் அழுக்காக்கவில்லை, அதை மண் உயர்த்துகிறது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் நடந்த சில சம்பவங்கள் உன்னை காயப்படுத்தியது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் அந்த சம்பவங்கள் உன்னை ஒரு நாள் உயரத்தில் நிறுத்தப் போகிறது. உன் நம்பிக்கையை உடைத்த சிலர் அதே நம்பிக்கையை மீண்டும் கொடுக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். உன் மனதை காயப்படுத்தியவர்கள் அவர்கள் கரங்களாலேயே உனக்கு மருந்திடும் நிலையும் ஏற்படும். உன்னை அவமானப்படுத்திய அவர்கள் நாவினாலேயே உன்னை போற்றி புகழக்கூடிய நிலையும் ஏற்படும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவா? நிச்சயமில்லை. அவர்கள் ஒரு பாடம் மட்டும்தான். ஒரு மனிதன் துன்பத்திலிருந்து எப்படி மீள்வான் தெரியுமா? அவன் தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது. ஒரு மரம் வெட்டப்பட்டாலும் அதன் வேர்கள் உயிரோடு இருந்தால் அது மீண்டும் முளைக்கும். அதுபோலதான் மனிதனுடைய மனம் வேறாக இருக்கும் பொழுது அங்கு நம்பிக்கையை பிடித்திருந்தால் அவன் வாழ்க்கை மீண்டும் மலரும். எதிர்த்து கோபமாக நிற்பது வீரம் அல்ல, அவர்களை விட அமைதியாக உயர்வதுதான் வீரம். பெரிய மலைக்கு அருகில் காற்று சத்தம் போடலாம், ஆனால் அந்த மலை அசையுமா? அதுபோல நீ உறுதியோடு இருந்தால் உன்னை தொல்லை செய்தவர்கள் எல்லாம் மெதுவாக விலகி விடுவார்கள். நம்மை கஷ்டப்படுத்தியவர்களை விட்டு விலகுவது கூட சில நேரங்களில் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். ஒரு விஷம் நிறைந்த பாத்திரத்தில் இருந்து நாம் குடிக்க மாட்டோம். அதை போல மனதை காயப்படுத்தும் மனிதர்களிடமிருந்து விலகுவது வாழ்க்கையை காப்பாற்றும் அறிவு. நீ உன் வாழ்க்கையில் ஒளிவாக மாறும் பொழுது நிச்சயம்
மீண்டும் தானாக எல்லாம் தேடி வரும். வெற்றி நிச்சயம்.